Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான சத்தான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். வல்லாரக்கீரை வச்சு பூரி செய்ய போறோம். வல்லாரக்கீரைல பூரி எல்லாம் கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, நம்ம செய்யலாம் வாங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை வந்து 2 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன சின்ன இலையா இருக்கும். ஒரு தண்டுல வந்து ஒரே ஒரு இலை தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து 2 கட்டு தேவைப்படும். இதை கட்டுல இருந்து பிரிச்சுட்டு பழுத்த இலையெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு இந்த தண்டுல ஒரு தண்டுல ஒரு இலை இருக்கு இல்லையா, இதை வந்து இலையை மட்டும் தனியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து ரொம்ப குறைவா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை வச்சுதான் மாவு பிணைய போறோம். அதனால தண்ணி குறைச்சலா யூஸ் பண்ணி 2 கட்டு கீரையும் அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இவ்வளவுதான் ஆகும். 2 கட்டு கீரை போட்டாலும் இலை வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம மாவு யூஸ்வலா எதுல பிணைவீங்களோ அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கோதுமை மாவு வந்து நான் 2 கப் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பூரிக்கு எந்த பதத்துல நீங்க மாவு பிசைவீங்களோ அந்த பதத்துல பூரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இது இல்லாம நான் அந்த பிணைஞ்ச இல்லையா, பிணையும் போது அந்த அரைச்ச தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி பூரியா சுட்டு எடுத்துடலாம். இதனோட கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கிரீனிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே கிரீனா இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல அதை பொரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சமா கலர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா கூட இதை சர்வ் பண்ணியிருக்கேன். கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட பூரினா சாப்பிடுவாங்க. இப்போ பூரியில் நம்ம இந்த மாதிரி கீரையை அரைச்சி அதில் செய்யும் போது கீரை சாப்பிடாத குழந்தைங்க அதை கட்டாயம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.